எல்லோருக்கும் வணக்கம். உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். என்ன கேள்வி வேண்டி கிடக்கு? சாதாரண ஃப்ரெஷர்ஸ் கூட்டத்தை வச்சு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஃப்ரெஷர்ஸா? வாங்க சார், வாங்க, இங்கதான் வாங்க வாங்க வாங்க. நீங்க தான் சொன்னீங்களா ஃப்ரெஷர்ஸ் கூட்டம்? வெரி குட். கடைசியா எல்விடம்ல எப்போ ஒர்க் பண்ணீங்க? 2 மாசம் முன்னாடி? ஒரு 5 மாசம் முன்னாடி? அட்லீஸ்ட் ஒரு அக்கௌண்ட் எல்விடம்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன் சார். ரீபில் ஜாலிகுலி பண்ணிருக்கேன். இந்த ஃப்ரெஷர்ஸ் இங்க ரீபில் பண்ணவங்கள சார் 7 மாசமா ரீவொர்க் பண்ணாங்க. போங்க போய் உக்காருங்க. ஒரு அமெரிக்கன் மெடிக்கல் பில்லிங் கம்பெனி 200 ஃப்ரெஷர்ஸ் வாழ்க்கையை அழிச்சிருக்கு. அதை ஏற்று நின்ன ஒரே டீம் எல்விடம். அதுக்காக அவங்க கொடுத்த வேலை 99 ஃப்ரெஷர்ஸ் அப்ஸ்கான். கடந்த 3 மாசத்துல 12,458 பில் பேஷன் செய்யப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேல ரீபில் செய்யப்பட்டிருக்கு, 3 ஸ்ப்ரெட்ஷீட் முடிக்கப்பட்டிருக்கு, 1,67,512 என்கோடர்ல ஃபேக் நோட் போடப்பட்டிருக்கு. இதுல ஃப்ரெஷர்ஸ்க்கு கவுன்சிலிங் இருக்கும். ஃப்ரெஷர்ஸ் அப்ஸ்கான் ஆகாம என்ன பண்ணுவாங்க? அவங்க ஃபேக் கவுன்ஸ் நோட்ஸ் கேட்கல சார், ப்ரொடக்ஷன் பண்ண அக்கௌண்ட்ஸ் கேட்கலாம். எல்விடம் மட்டும் இல்ல, ஆர்சிஎம்ல அப்ஸ்கான் அத்தனை ஃப்ரெஷர்ஸ் சொன்னான். உங்கள பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் ஒரு ஃப்ரெஷர் அப்ஸ்கான். அவன் குடும்பமே தெருவு. இது கடந்த 10 மாசம் நடந்தது. 2012 இது வரைக்கும் ஒரு 10,000 ஃப்ரெஷர் மெடிக்கல் பில்லிங்க வேணாலும் வேற வேலைக்கு போயிட்டாங்க. 500 ஃபேக் நோட்ஸ். எப்படி 500 ஃபேக் நோட்ஸ் போட்ட ஒரு எல்விடம் லேட்டரல் என்னால அதை ரீவொர்க் பண்ண முடியாது, கை தூக்கும். அதனால அப்ஸ்கான் ஆகும். அவனுக்கு நோ எரர் மார்க் பண்ண ஆடிட்டோம், அப்ஸ்கான் ஆகும். வெறும் 5 ரீவொர்க் பண்ண ஒரு எல்விடம் ஃப்ரெஷர் அது ரீவொர்க் பண்ண முடியாம ஸ்ட்ரெச் பண்ணி பிஐபி வாங்கி வெளியே போறான். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியல. இத சொல்லதான் மேனேஜர்ஸ் கிட்ட போனோம். அவங்களுக்கு கிளையண்டோட கடலை போடுவோம், ஃபன் சிஸ்டம் நடத்துவோம், மொக்க பசங்களுக்கு அவார்டு கொடுக்கும். நேரம் இருக்கு. ஒரு டீம் நாசமா போறதை கேட்க 2 நிமிஷம் இல்ல. எல்விடமுக்கு ஜாலிகுலியே வேணாம்னு நாங்க சொல்ல போறோம். ஸ்ட்ரெச் பண்ணி கவுண்ட் அடிக்கிற மாதிரி டார்கெட் வேணாம். அப்பீல் கால் பண்ணா லாங் ஹோல்ட் போற இன்சூரன்ஸ் அக்கௌண்ட் வேணாம். ஃபேக் நோட்ஸ் போடுற லேட்டரலும் அதுக்கு நோ எரர் மார்க் பண்ற ஃபேக் ஆடிட்டர்ஸ் வேணாம். டார்கெட் அச்சீவ் பண்ண ஒரு ஃபேக் நோட் கண்டிப்பா போடும்னா ரீவொர்க் பண்றவன் தன் வாழ்க்கையில 3:30 மணிக்கு வீட்டுக்கு போக நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண ரீவொர்க் அது பண்ண அவ்வளவு நேரமாக போகுது. யோ, சாதாரண ரீவொர்க்கா? ஜாலிகுலினா என்னையா? பில் பேஷன் ரீபில் வெறும் ஜாலிகுலி பண்ணியே கவுண்ட் எடுக்கிற டீமே அந்த டீம். ஜாலிகுலி ஆடம்பரம், ரீவொர்க் அத்தியாவசியம்.